ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒரு கார்ப்பரேட் ஸ்டோரி சொல்கிறேன் இன்றைக்கி. ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி, வெரி சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர்கிட்ட வந்து எந்த விதமான குத்தம் குறைகளும் முடியாத அளவுக்கு சின்சியரான ஒரு எம்ப்ளாயி. அப்போ வந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைக்கிறதில்ல. இந்த ஷார்ட்கட்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, யூஸ்லெஸ் பீப்புள், அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவரை மட்டும் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு இவருக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இவங்க டீம்லேருந்து 2-3 பேர் வந்து ப்ரொமோட் ஆகி வேறு டீமுக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து இந்த டீம் லீடர் கூட கேட்டாங்க, என்ன உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நீ அப்ளை பண்ண மாட்டேங்கிற, நீ ஒர்க் பண்ண மாட்டேங்கிறன்ட்டு. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வேலை ஒழுங்காக பண்ணுறோம், நமக்கு வேலை நல்லா தெரியும், நம்ம ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கும். ஆனாலும் நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ப்ரமோஷன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமான்ட்டு ஒரு மனசில் ரொம்ப வேதனை ஆயிடுச்சா. அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாங்க், ஒரு சன்னியாசி வந்து ஒரு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரா. சரி, நம்ம வந்து அவர்கிட்ட போகலான்னு அவர்கிட்ட போய் சொன்னாராம், சுவாமி இந்த மாதிரி ஆகுது, எனக்கு ஏனே புரியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, கடமையை பலனை எதிர்பார்க்காத, உனக்குன்னு வர வேண்டியது கரெக்டாக உன்னோட அந்த டைமில் வந்து உன்னை அடையும் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு இன்னும் வேறு போயிடுச்சு, என்னடா கடமை, அது எப்படி ஒரு மனுஷன் எப்படி எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருக்க முடியும், கரெக்டாக அந்த மாதிரி இவருக்குள்ளே மனசில் வேதனையாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும்ல, பிகாஸ் நம்ம கையில் இல்லை இது அப்படின்ட்டு. சரின்னு இவர் போய் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாராம், கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக, கொஞ்சம் மனசு வேதனையோட. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க டீம்லேருந்து ப்ரொமோட் ஆகி போனாங்க பாருங்கள், அந்த டீமில் ரேம்ப் டவுன் ஆகி இங்கேருந்து போனவங்க எல்லாருமே லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணதுனால கடைசியாக வந்தவங்கள முதல்ல வெளில அனுப்புவாங்க யூஸ்வலி கார்ப்பரேட்டில். ஸோ அந்த மாதிரி வெளில போயிட்டாங்களா, அவங்க வேலையே போயிடுச்சு அவங்களுக்கு. பட் இவருக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இருந்துச்சு. அப்போ தான் அவர் அந்த துறவி சொன்னது ஞாபகம் வந்துச்சான், உனக்குன்னு இருக்கிறது உனக்கு கிடைக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்து நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு பல சந்தர்ப்பங்களை வந்து நம்ம வந்து டிஸப்பாயிண்ட் ஆகும். அதுவும் இந்த சோஷியல் மீடியா டைமில் அவங்கவுங்க ஃபேஸ்புக்கில் போடுற ஃபோட்டோ உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல், பாரு அவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுறோன்ட்டு இந்த மாதிரி, அண்ட் கேட்டால் அவங்க நல்லா இருக்காங்க, நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் நினைக்கலாம், நீங்கள் கேட்டும் இருக்கலாம். ஆனால் வருத்தப்படாதீங்க, ஏன்னா நம்ம வந்து மனுஷங்களை ஏமாற்ற முடியும், கடவுளை ஏமாற்ற முடியாது. அவர் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அழகாக கொடுப்பாரு. அது வரைக்கும் காத்துருங்க. கையில் இருக்கிறத பறிச்சிட்டியே கடவுளேன்னு நினைக்கும் போது உங்கள் கையை வந்து கடவுள் காலி பண்ணுறாரு. எதுக்கு? அவர் கொடுக்க போகிற பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ லைஃப்பில் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குன்ற நம்பிக்கையோட உங்களோட காலம் வரும் வரை காத்திருங்க. யூ வில் டெஃபினெட்லி கெட் வாட் யூ டிசர்வ். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கான ஒரு பொருளுங்கிறத உணர்ந்து சந்தோஷமாக இருங்க. இன்னொரு பதில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.